ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் ஒரு குட்டி அட்டி நெய் பிரியாணி வைக்க போகிறேன். அதுக்கு சிக்கன் இல்லாமல் என்ன பிரியாணி வைக்க போகிறேன். பிரியாணிக்கு நெய் பிரியாணிக்கு கூட்டுக்கு என்னான்னு சொன்னேன்னா முட்டை ரோஸ்ட் மாதிரி வச்சு அதை தொட்டு சாப்பிட வேண்டியதான். வாங்க வீடியோக்குள்ளே. பிரியாணியில் சுண்டலெல்லாம் போடணும். இப்போ வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செய்ய வேண்டியதான். அதுக்கு வெங்காயம் வெட்ட வச்சிருக்கு, அப்புறம் 1.5 கப் மாதிரி அரிசி எடுத்து வச்சிருக்கு, பச்சை மிளகு, எலுமிச்சப்பழம், மெயினாக சுண்டல் போட்டு செய்ய சொல்றீங்க, சுண்டல் அவிச்சு வச்சிருக்கு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கு, அப்புறம் பிரியாணிக்கு பட்டை கிராம்பு இதெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் போட்டு ஒரு பிரியாணி கிண்டலாம். ஓகேயா? இப்போ முட்டை கூட்டு வச்சதுக்கு கிரேவி வச்சதுக்கு 4 முட்டை வச்சேன்னா நானே ஒரு முட்டையை தின்னுட்டேன். கருவுதாரி. ஓகே, இப்போ பிரியாணி வச்சுட்டு வரேன். மெயினாக ஒரு தக்காளி போடணும். இந்த ஒரு தக்காளியுமே போதும். குக்கரில் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு விசில் வந்தோன்னே இறக்கி வைக்க வேண்டியதான். அப்புறம் முட்டை கூட்டுக்கு ரோஸ்ட்டுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கிட்டுருக்கேன். அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அப்புறம் தக்காளி. இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டு இப்போ சாப்பிடலாம் வாங்க. பிரியாணி சுண்டல் போட்டு அப்புறம் முட்டை தொக்கு. இப்போ சாப்பிடலாம். இப்போ இதை விரவி சாப்பிட வேண்டியதான். இப்போ சாப்பிட்டுட்டு வரலாம். வீடியோ வேறு யாரும் எடுக்க முடியாது, நானே எடுத்து நானே போடுது. அதனால் உங்களுக்கு இப்படி தான் காட்ட முடியும். பிரியாணி கூட ரோஸ்ட்டை வச்சு கொஞ்சம் விரவி முட்டை வச்சு அப்படியே சாப்பிட்றது தான் செம்ம டேஸ்டில் இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண பாருங்க. ஓகேயா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.